குமரன் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்த உடனே கங்கா கிட்ட போயிட்டு, கங்கா நான் வந்து இந்த மாதிரி 10 பேத்துல ஒருத்தவங்களா செலக்ட் ஆயிட்டேன் கங்கா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு சொல்றாங்க. ஆனா கங்கா வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு, சரி விடுங்க அதான் செலக்ட் ஆயிட்டீங்கல்ல அதுக்கு என்ன இப்போ அப்படின்றாங்க. அதுக்கு குமரன் வந்துட்டு, என்ன கங்கா நான் எவ்வளவு சந்தோஷத்துல சொல்றேன், ஆனா இவ்வளவு சாதாரணமா நீ சொல்றியே. அதாங்க எனக்குமே தெரியும் நீங்க ரொம்பவே சூப்பரா நடிச்சீங்க, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னா, அதுவும் வீடியோலாம் வேற அமுச்சு விட்டாலா, அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாங்க. பாட்டி வந்துட்டு, டேய் குமரா நீ என்னடா நடிச்சிருக்க, நானும் தான் பார்த்தேன் அந்த வீடியோவை, இவ்வளவு கேவலமாவா இருக்கும், பாட்டி பாட்டி அந்த வீடியோவை காமிங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு குமரன் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. பாட்டி இது ஒண்ணும் இல்ல, நான் வந்து 10 பேத்துல ஒருத்தவன் செலக்ட் ஆயிட்டேன்ல, அதனால அந்த பொண்ணு வந்து ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நடிங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுச்சா, அதனாலதான் நடிச்சேன். ஓ கங்கா அதனாலதான் என்கிட்ட ரொம்பவே டென்ஷன்ல நக்கலா பேசிட்டு இருந்தாலோ, இப்பதான் எனக்கு புரியுது கங்கா அது ஒண்ணும் இல்ல கங்கா, சாரி கங்கா அப்படின்றாங்க. காவேரி வந்து கோவத்துல உள்ள போனதுனால விஜயும் பின்னாடியே போயிட்டு, காவேரி காவேரி என்ன காவேரி, நானே 2 நாள் கழிச்சு இப்பதான் உங்ககிட்ட பேசலான்னு வரேன், இப்ப எதுக்கு நீ எனக்கு அவாய்ட் பண்றேன்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல விஜய்க்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்தது. காவேரி வந்து ரொம்பவே இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. இதனால விஜய் வந்து என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.